نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت له ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله العظيم. எல்லா புகழ்க்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அவனுக்கு விருப்பமான இறை இல்லத்திலே ஒன்று கொள்ள செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு வழிகாட்டுதல் குர்ஆனும் நபி வழியும். குர்ஆன் சொல்லுகின்ற விதத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய விதத்திலும் வாழ்வதுதான் இஸ்லாமியர்களுடைய பண்பாடு, ஒரு மூமினுடைய நடைமுறை என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹும் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே அறிவுறுத்துகின்றார்கள். இப்போ நமக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய எல்லா நிகழ்வுகளும் குர்ஆனுடைய கூற்றின்படியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் படியும் அமைய வேண்டும். அவர்தான் மூமின். இதுக்கு மாற்றமான முறையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், இப்போ அல்லாஹ் ரசூலுடைய கோட்பாடுகளை, செயல்பாடுகளை நாம் ஏற்கவில்லை என்றால் நமக்கு பெயர் என்ன சொல்வதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஐயாமுல் ஜாஹிலியத் மடமைத்தனம் மிகுந்த காலம், அறியாமை என்ற இருளிலே மக்கள் மூழ்கி கிடந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அருளாக ஒளியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகுக்கு கொடுத்தான். அந்த நபியருடைய வாழ்க்கை முழுவதுமே அல் குர்ஆன். எப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க இல்லைங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி, அவங்களுடைய நெறிமுறை என்ன அப்படின்னு கேட்கும்போது குர்ஆனாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி திருமறையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மக்களோடு பழக வேண்டும், அணுகுமுறைகள் என்ன என்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நபியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்துக்கு தெரிவித்து விட்டான். அப்ப அறியாமை இருளிலே மூழ்கி கிடந்த அந்த மக்களை இஸ்லாம் என்ற இந்த ஒளியின்பால், தீனின்பால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பின்னால் 23 ஆண்டு கால வாழ்க்கையில வெகு சிரமங்களை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் இந்த சமூகத்தை வழி நடத்தி இருக்கின்றார்கள். இருளில் மூழ்கி கிடந்தவர்களை அல்லாஹ்வுடைய அருள்பால் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் மக்களுக்கு மத்தியிலே பிரபலம் இல்லாமல் இருந்த காலகட்டம், மக்காவிலே மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்களுக்கு வந்த கடுமையான சோதனைகள் நம்மெல்லாம் அறிந்தது. இப்படிதான் பேசணும் என்பது இல்லை, இப்படிதான் சிரமப்படுத்தணும் என்பது இல்லை. அத்தனை சொல்லலா துயரங்களை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அந்த மக்கள் கொடுத்தார்கள். அறியாமையிலே மூழ்கி கிடந்த அந்த மக்கள் ஓரிரை கொள்கையின்பால் நபி அவர்களும் சஹாபாக்களும் அழைப்பு கொடுத்த போது
அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள், பங்காளிகளாக இருந்தவர்கள் எல்லாமே பகையாளிகளாக, கொலையாளிகளாக, துன்பம் தரக்கூடியவர்களாக மாறி போனார்கள். நேற்று வரை அல் அமீன், அல் சாதிக் என்று சொன்ன மக்கள், நீங்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று சொன்ன அதே மக்கள் தான் நபியா அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் ஏழைகள் தான் உங்களை சுத்தி இருக்கிறாங்க. யாராலும் செல்வந்தர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார்களா? அகனியாக்கள், பெரும் பணக்காரர்கள் யாராவது உங்க மார்க்கத்தில் இருக்கிறாங்களா? ஏழைகள், ஒண்ணுமே இல்லாத வறியவர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்பதாக எல்லாம் இந்த மார்க்கத்தை பற்றியும் நபியவர்களை பற்றியும் எள்ளி நகையாடியவர்கள் அந்த மக்கள். ஆனா அந்த மக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் எப்படி அவர்களை அணுகுனாங்க, எப்படி அவங்களை இந்த மார்க்கத்தின்பால் கொண்டு வந்தாங்க என்ற நிகழ்வுகளை அல்லாஹ் திருமறையில நமக்கு சொல்லி காட்டுகின்றான் படிப்பினைக்காக. எப்படி சொல்றான்? ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹ், நபியே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் நீங்க அந்த மக்களிடத்துல லின்தலஹும், ரொம்ப மிருதுவா நீங்க நடந்துகிட்டீங்க. அவங்கெல்லாம் அறியாமையில இருந்தவர்கள், அவர்களெல்லாம் அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடந்த அந்த மக்கள், அவங்க கிட்ட நீங்க ரொம்ப அழகான முறையில் அணுகுனதுனால, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்க அவங்ககிட்ட மிருதுவா நடந்துகிட்டதுனால உங்ககிட்ட மக்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து இருந்தாங்க. அதே நேரத்தில் நீங்க வலவு குன்த ஃபல்லன் கலீலல் கல்பு லன் ஃபல்லு மின் ஹவ்லி, அதே நேரத்தில் நீங்க கடுகடு இருந்திருந்தீங்க, ரொம்ப கோபப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான தோழர்கள், சஹாபாக்கள் உங்களை சூழ்ந்து இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டு ஓடி இருப்பாங்க. யாரும் இந்த மார்க்கத்தில் இருந்திருக்க முடியாது, உங்களை சூழ்ந்து நபி தோழர்களாக எல்லாம் ஆகியிருக்க முடியாது. இப்ப உயர்ந்த பண்புடைய நீங்கள், மன்னிக்கக்கூடிய மனம் பெற்றிருந்த நீங்கள், இந்த மக்களுக்கு மத்தியிலே மிருதுவாக நடந்து கொண்ட ஒரே காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் மிருதுவாக நடந்ததன் காரணமாக தான் உங்களை சுற்றிலும் இத்தனை லட்சக்கணக்கான தோழர்கள் உங்களை சூழ்ந்திருந்தார்கள். மக்கள் எல்லாம் உங்களை பின்பற்றினார்கள் என்றால் நீங்க கடுகடுன்னு இல்லாம இருந்ததுனாலதான், அவங்க கிட்ட ரொம்ப மிருதுவான நளினமான தன்மையை நீங்க கையாண்டிங்க பார்த்தீங்களா, அதனாலதான் உங்களை சுற்றி உள்ள மக்கள் இருந்தாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு திருமறையில அடுத்த வசனம் அதே தொடர்ல சொல்லி காட்டுங்கன்னா, அவர்களை மன்னிச்சிருங்கிறான். ஏன்? அறியாமையில் இருந்தவங்க நபி கிட்ட எப்படி நடக்கணுங்கிற வரமுறை தெரியல, நடைமுறை தெரியல, அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தணுங்கிற நெறிமுறை தெரியாமல் அந்த மக்கள் காட்டு அரபிகளாக இருந்தவர்கள், அறியாமையில மூழ்கி கிடந்த அந்த மக்கள், பல தெய்வ கொள்கைகளை உடையவர்களாக இருந்தவர்கள், பலவிதமான இன்னல்களை கொடுத்தவர்கள். இப்ப அப்படிப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின்பால் வருகிறார்கள். இப்ப அறியாமையினால் சில தவறுகளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை அணுகும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ். அதே மாதிரி அது மட்டுமல்ல, வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்கிட்ட. அவங்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. யா அல்லாஹ், இந்த மனிதர் அறியாமையில தவறு செய்து விட்டார், யா அல்லாஹ் என்னுடைய தோழர் இவர் என்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், நீ அறிஞ்சிருக்கிற, இவரை மன்னிச்சிரு அப்படின்னு அவருக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதோடு மட்டுமல்ல, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க அந்த மக்களோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கிறான். நபி யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்? அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே செய்ய வேண்டியவங்க நபி அவர்கள். ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி, நீங்க நபி என்பதற்காக வேண்டி நீங்களாக ஒரு செயலை செய்யாதீங்க, உங்களுடைய தோழர்களோடு அவங்களோட இணைந்து உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க, மஷூரா அடிப்படையிலே நீங்க செயல்படுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆலோசனை கேட்க சொல்றான் சஹாபாக்கள்கிட்ட. அந்த ஆலோசனை கேட்டு செயல்படுங்கிறான். அப்ப இந்த நிகழ்வை நம்ம பல யுத்தங்களில் பார்க்கிறோம். பத்ருடைய யுத்தம் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல முகாம் இட்டாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இங்க நீங்க முகாம் போடுறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்ல உங்களுடைய யோசனையா?
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இது என்னுடைய யோசனை தான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை. இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த பகுதி நம்ம தங்குவதற்கு தோதுவான இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அந்த மேடான பகுதிகளில் நம்ம தங்கலாம், நம்ம டெண்டுகளை அங்கே அமைச்சா நல்லா இருக்கும்னு அந்த சஹாபி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நான் நபி ஏன் இஷ்டத்துக்கு நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லலைங்களே, சொன்னது ஒரு சஹாபி. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதிச்சாங்க. சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, தோழர்களை இங்கே டெண்டு போட வேணாம், இது தோழர் சொல்றாரு, இடத்த மாத்துங்க. ஏன் அவங்களுக்கு தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு யோசனை அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் மேடான பகுதியில் தங்கலான்ட்டு. ஆனா அதே போல அந்த பத்ருடைய யுத்தத்தில் மழை பொழிந்தது. அந்த இடமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இறங்கின இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் சேரும் சகதி மாதிரி தண்ணி நிற்கக்கூடிய இடமா போயிடுச்சு. இப்ப மேடான பகுதி அந்த சஹாபி சொன்ன இடத்துல முகாமிட்டாங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லை. அவரோட யோசனை இந்த அடிப்படையில் அவர் சொன்னார். ஆனா அது தோதுவா அமைஞ்சிச்சு. ஆனா நபி அவர்கள், எனக்கு நீ ஆலோசனை சொல்லாத, எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது, நான் அல்லாஹ்ட்ட பேசுறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க சொல்றதெல்லாம் ஏற்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்? வஷாவிருஹும் ஃபில் அம்ர், மக்கள்கிட்ட அவங்களுடைய விஷயங்கள்ல காரியங்கள்ல நீங்க மஷ்வரா செய்யுங்கிறான்ல. அப்ப அந்த மஷ்வராவை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏழை தோழர் தானே, ஏழை சஹாபி தானே அப்படின்னு புறம் தள்ளல சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அந்த மக்கள் அறியாமையில தவறு செய்யக்கூடிய அந்த மக்களை நபி அவர்கள் ரொம்ப மென்மையா நளினமா சொல்லி அவங்கள இஸ்லாத்தின்பால் அந்த இஸ்லாத்துல தெரிபாடா இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபி அவர்களை புகழக்கூடிய நம்மளை பார்த்து இன்னைக்கு ஒரு சமூகம், நம்மவங்க தான், வேற யாரும் இல்லை, அவங்களும் நம்மளை போல உள்ளவர்கள் தான், கனிமா சொன்னவங்க தான், நம்முடைய இதே கிப்லாவை முன்னோக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தெரு தெருவா விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது கூடாது, இது கூடாது, மௌலூத் ஓதுறாங்க, பாத்தியா செய்யறாங்க. பிடிக்கல விமர்சனம் செய்யாத. நபியுடைய காலத்திலும் சரி, சஹாபாக்குடைய காலங்களிலும் சரி, ஒரு சஹாபிக்கும் இன்னொரு சஹாபிக்கும் பிடிக்கல, கருத்து வேறுபாடு, பிரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர யாரும் யாரை பத்தியும் எங்கேயும் மேடை போட்டுலாம் யாரை பத்தியும் அவமானப்படுத்தல. தெரு தெருவா வீடு வீடா போயெல்லாம் அவங்க நோட்டீஸ் போட்டலாம், போர்டுகள்ல போட்டுலாம் அவங்க விமர்சனம் செய்யவே இல்லை. இது நபி வழியும் இல்லை. ஆனா சொல்லிக்கிறாங்க நபி வழி, நபி வழி நடப்போம். எங்க நபி வழி நடக்கிறீங்க? இது எப்படி நபி வழி? இது எப்படி நபி வழி ஆகும்? நபி அவர்கள் யாராவது தவறு செய்தவர்களை கூட என்ன செஞ்சாங்க? சபையில வச்சு கண்டிக்கல, அவர்கள் கூப்பிட்டு தனிமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சபையில ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா அவங்களை திருத்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலேடையா தான் பேசுவாங்களே தவிர நேரடியாக கூட பேசினதாக இல்லை. ஹதீஸ்ல பாருங்க. ஏன் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு, அடிக்கடி நம்ம சொல்ல கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு சஹாபி ரலியல்லாஹு இஸ்லாத்துல இருந்து ஒரு இளைஞர் என்ன செஞ்சார்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். யாராச்சும் நம்மகிட்ட அந்த மாதிரி பேசினா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வாய் பேசாது, முன்ன கைதான் பேசும். என்ன நினைப்பு உனக்கு? நீ இஸ்லாத்துல இருந்துக்கிட்டு மார்க்கம் எனக்கு என்ன தெரியும், எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொன்ன அப்படின்னு என்ன செய்வோம்? உடனே கையை நீட்டிடுவோம். இது நம்முடைய பண்பாடு. ஆனா பாருங்க, ஒரு சபையில ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு ஒரு பொது சபையில கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மற்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன கேட்கிற, என்னப்பா கேட்கிற, அல்லாஹ்வுடைய நபிகிட்ட இப்படியா பேசுறது அப்படின்னு எல்லாரும் கூக்குரல் இடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அவங்கள இங்க வர சொல்லுங்க, அந்த சஹாபிய என்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வாங்க. அந்த இளைஞர் வந்தார், உட்கார வச்சு அந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட அழகா கேட்டாங்க, தோழரே, உங்களுடைய தாயோடு ஒருத்தர் மாற்றான் ஒருத்தன் விபச்சாரம் செய்ய நீங்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, என் தாயின் தந்தை எங்களுக்கு அற்புதமாகட்டும், அது எப்படி நான் ஏத்துக்குவேன், அது எப்படி இது சாத்தியப்படும், நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னார். சரிப்பா, இதே நிகழ்வும் உன் சகோதரிக்கு ஏற்படுது, மாற்றானோட நீ அனுமதிப்பையா? அல்லாஹ்வுடைய ரசூல், நான்லாம் ஏத்துக்க மாட்டேன். சரிப்பா, உன்னுடைய மகளுக்கு ஏற்படுது, உன்னுடைய மகளுக்கு ஏற்படுது, ஏத்துக்குவியா? அல்லாஹ்வுடைய ரசூல், நான் ஏத்துக்க மாட்டேன். அப்பா
அதே மாதிரி நீ கேட்கக்கூடிய இந்த நிகழ்வு, இப்ப நீ விபச்சாரம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒருத்தருடைய தாயாகவோ தங்கையாகவோ மகளாகவோ அப்படிதானே இருக்க முடியும். அப்ப அவருடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பக்குவமா நபி அவர்கள் விளங்க வச்சாங்க. உடனே வாள் எடுத்து அவரை வெட்டுங்க, எப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம்னு கேட்கல. இப்ப அவர் அறியாமையில கேட்கிறார். மார்க்கம்னா என்னன்னு புரியல, நபிகிட்ட என்ன பேசணும் எப்படி கேட்கணுங்கிற விதங்கள் தெரியல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. இந்த நிகழ்வை நாம மௌலூதுல அன்த கஃபாருல் ஹதாயான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு இதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்களும் இவங்க பைத்து படிக்கிறாங்க, இது ஷிர்க்குங்கிறாங்க. எப்படி ஷிர்காகும்? எப்படி ஷிர்காகும்? இதை வைத்தல்னா என்ன? நபியை நீங்க மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நபி அவர்கள் அந்த தவறுகளை மன்னிச்சாங்க, நீங்க மன்னிக்கக்கூடியவங்கன்னு சொல்றோம். அப்ப அது எப்படி ஷிர்காகும்? அல்லாஹ் சொன்னதை நபி செஞ்சாங்க, நபி செஞ்சதை புகழ்ந்து நம்ம படிக்கிறோம். இப்ப இதே தெரு தெருவா வீதி வீதியா வீடு வீடா மைக்கு கட்டிக்கிட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவமானப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சிந்திச்சு பார்க்கணும். கணித்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே, இப்ப அறியாமல் இருந்த அந்த சஹாபாக்கள் அறியாமையில வந்து கேள்வி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்ந்த முறைகளை அணுகுனாங்க. அவங்கள கோபப்பட்டு தூரமா போ, இந்த மாதிரிலாம் வந்து பேசுவியா, இப்பெல்லாம் நீ கேள்வி கேட்கலாமா, இப்படி ஒரு சிந்தனை வரலாமா அப்படின்னு எல்லாம் நிந்திக்கல. ஏன் அதே போல ஒரு சஹாபி அறியாமையினால மஸ்ஜிது நபவியில ஒரு காட்டு அருவி சிறுநீர் கழித்த நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும், புகாருடைய ஹதீஸ் சொல்லுது. சஹாபாக்கெல்லாம் பாயிறாங்க, பள்ளிவாசல் இது கண்ணியமான இடம், தொழுகக்கூடிய இடம், ஓதுறதுக்கு உள்ள இடம், இங்க வந்து நீ சிறுநீர் கழிக்கலாம் எல்லாம் அடிக்க பாஞ்சவங்க தான் சஹாபாக்கள். கோபத்துல ஏன் நாமளா இருந்தாலும் அதுதானே செய்வோம். அப்பவும் கூட என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கோபப்படலை, விடுங்க 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 என்ன சொல்லுவோம்ல, எதை அடக்கினாலும் அதை அடக்க முடியாது, விடு விடு விடு, சில கழிச்சு அவர் தேவை பூர்த்தி செய்யணும், விடு, தண்ணி கொண்டு வந்து அது மேல ஊற்றி கழுவி விட்டுருங்க, சுத்தப்படி தருங்க, முடிஞ்சு, இதுக்கே அவரை போய் கோபப்படுறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுனாங்க. இப்ப இந்த மாதிரி மிருதுவான நளினமான குணம் படைத்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இப்படி அழகிய அணுகுமுறையை நபி அவர்கள் கையாண்டதுனாலதான் இத்தனை லட்சக்கணக்கான தோழர்கள் நபி தோழர்கள் உருவானாங்க. யாருக்கும் நபி அவர்கள் பணம் கொடுக்கல, அவங்க உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாங்க. ஆனா உயர்ந்த தலைவர் அவங்க வீட்டுல 3 நாள் தொலைச்சு அடுப்பு எரியல, உணர்த்துக்கு உணவு இல்லை, வெறும் பேரித்தவரும் தண்ணீர் தான் அவங்களுடைய உணவு. அவங்க இருந்த வீடு என்ன பெரிய மாட மாளிகைகளா, அரண்மனைகளா? வெறும் பேரிச்ச ஓலைகளால் வேயப்பட்டது. ஏன் புகாரியுடைய ஹதீஸ் வருதா இல்லைங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய காலை கொள்வாங்க, அவங்க காலை மடக்கிடுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வாங்க. நிகழ்வு இருக்குங்களே, அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கும் பாருங்க. ஒருத்தவங்க படுத்து இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க நின்று தொழுக முடியலங்க. அப்படி வீட்டில் வாழ்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற நபி. அல்லாஹ் நாடி இருந்தா அப்படியே அரண்மனையை கொடுத்து இருக்கலாம், தங்கத்தால் ஜொலிக்கக்கூடிய அரண்மனையை அல்லாஹ் கொடுக்க முடியும். நபி கேட்டா கிடைக்கும். ஆனா ஏழ்மையை விரும்பினாங்க, எளிமையாக இருப்பதை விரும்பினாங்க. தங்களுடைய தோழர்கள் அப்படிதான் போதித்தாங்க. அப்ப அழகிய அணுகுமுறை என்பது நபியுடைய வாழ்க்கையில இருந்தது சகோதரர்களே. அதனாலதான் நபி அவர்கள் அந்த சஹாபாக்கள் நபி அவர்களை பார்க்க துடித்தார்கள். எங்கேயாச்சும் வியாபார நிமித்தமா வெளியில போயிட்டாங்க, உடனே வந்து நபியை பார்க்கணும்னு வருவாங்க. நபியை விட்டு போர்க்களத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட நபியோடு ஒரு வக்து கடைசி தொழுகை, கடைசி ஜும்மா தொழுகை, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு கடைசி நேர தொழுகை, நபியோடு தொழுதுட்டு போகணும்னு இரவு தங்கிடுறாங்க. நபி அவர்கள் மறுநாள் பார்த்து கேட்கிறாங்க, ஏன் தோழரை, ஏன் நேற்றே உங்களை அமீரா போட்டு அனுப்பல, நீங்க ஏன் போகல? யார சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக போகிறேன், உங்களோட வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு, தாங்கள் சொல்லிட்டீங்களா ஷஹீதுடைய அந்தஸ்து எனக்கு இருந்தாலும் கடைசி ஜும்மா அவங்களோட தொழுதுட்டு போகணுமேனு நான் இருந்துட்டேன்னாங்கன்னா எவ்வளவு பிரியம் அந்த நபியின் மீது அந்த சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ரூஹு பிரிய போகக்கூடிய இடம், யுத்தத்தில் கொல்லப்பட போறோம் நல்லாவே தெரியும். ஆனாலும் கடைசி ஒரு ஜும்மாவுடைய வாய்ப்பு
நபிக்கு பின்னாலும் நின்று நம்ம தொழுது போகணும் அப்படின்னு சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா அப்ப நபியுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே? இதுதான் சஹாபாக்கள். இப்படி உயர்ந்த மனிதர்களை அல்லாஹ் அவங்களுடைய சுஹபத்துக்கு நட்புக்கு தேர்ந்தெடுத்தான். அந்த நபியுடைய நட்புக்கு தோழமைக்கு இப்படி உயர்ந்த அந்தஸ்துள்ள சஹாபாக்களை அல்லாஹ் கொடுத்தான். இந்த உயர்ந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு சஹாபாக்களுக்கு? நபியுடைய வாழ்க்கையை கண்கூடா பார்த்தாங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நபியுடைய அணுகுமுறை இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு எளிமையா இருந்துச்சு, நளினமா இருந்துச்சு. அதனால எல்லா சஹாபாக்களும் விரும்பினாங்க நபி அவர்களை. மாற்றார்கள் இடத்துல கூட நபி அவர்கள் கடுகடுப்பா நடக்கல. மாற்றார்களுக்கு கூட அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஹிர் என்று ஒரு நபி தோழர், ஒரு கிராமவாசி. கிராமங்கள்ல விளையக்கூடிய காய்கறிகளை எப்பதாச்சும் ஒரு மதீனா நகருக்கு வருகின்ற போது நபி அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து காய்கறிகளை கொடுப்பாரு, ஏதாவது கனி வர்க்கங்களை கொடுப்பாரு, எதையாவது கிராமத்தில் என்ன கிடைக்கிறோ கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம வீடுகளில் வேலை செய்யக்கூடிய கிராமத்து மக்கள் இருந்தாங்கன்னா நமக்கு தெரியும், எங்க தோட்டத்தில் விளைஞ்சிச்சிங்க, எங்க வயல்ல விளைஞ்சிச்சிங்க அப்படின்னு நிலக்கடலை மற்ற சில பொருட்கள் அந்த மாதிரி விளைந்த பொருட்களை கொண்டு வந்து காய்கறிகளை இப்பெல்லாம் கொடுப்பாங்க. கிராமங்கள்ல நடைமுறை இருக்குது. இப்ப அந்த மாதிரி அந்த தோழர், அந்த நபி தோழர் நபி அவர்களுக்கு கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு நாளும் வருகின்ற போதெல்லாம் நபி அவருடைய வீட்டில் கொண்டு வந்து ஏதாவது பொருள்களை கொடுத்துட்டு போவார். இது வழமை. அதே போல ஒரு நாள் பொருள் கொடுத்துட்டு மீதம் இருந்ததை கொண்டு போய் சந்தையில் விற்பதற்காக வேண்டி மதீனா கடை தெருவில் நின்று கூச்சல் போட்டு விற்பனை செஞ்சுட்டு இருக்கார். கிராமத்து மக்கள் ஆடை அலங்காரங்களோட ரொம்ப ஜீனத்தாவா இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுங்களா? பங்கரையா இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும், ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். கிராமவாசிகள் நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? பார்த்த உடனே சொல்லுவோம் கிராமத்தான், வெளியூர்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சு போகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தோழர் நின்று கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்கார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பின்னாடியே போய் அந்த நபி தோழரை கட்டி அணைச்சு கண்ணை பத்திக்கிட்டாங்க. அப்ப அந்த நபி தோழர் யாரு என்ன விடுப்பா, யார் அது விடு அப்படின்னு சத்தம் போடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை பத்திக்கிட்டு, இந்த அடிமையை யாராச்சும் விலைக்கு வாங்குறீங்களா? இந்த அடிமை யாரும் விலைக்கு வாங்கிக்கிறதா இருந்தா நான் விற்க தயாரா இருக்கிறேங்கிறாங்க நபி அவர்கள். எங்க உலகத்தின் தலைவருங்க, இருலோக சர்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஏழை சஹாபிய கட்டி பிடிச்சு கண்ணை பத்திக்கிட்டு ஏலம் போடுறாங்க, நீங்க யாரும் இந்த அடிமையை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. அப்பதான் அந்த தோழருக்கு விளங்குது, பின்னால பிடிச்சிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் தன்னுடைய மேனிய நபி அவர்களோடு நல்லா சாஞ்சி நிற்கிறார். ஏன்? அந்த பாக்கியம் கிடைக்கணுமே நமக்கு. விளங்குனாங்க சஹாபாக்கள். அப்ப அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு ஏழை விவசாயி, ஒரு கிராமவாசி, நான் விலை பெற மாட்டேன், என்னை யார் விலைக்கு வாங்குவான்? ஒரு நீக்கிறோ, நான் ஒரு கருப்பின் அடிமை, என்னை ஏலம் போடுறீங்களே, நான் விலை போகாத ஆளு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, இங்க உங்களுக்கு விலை மதிப்பு இல்லை, இங்க உங்களுக்கு விலை மதிப்பு இல்லை. ஆனா அல்லாஹ்கிட்ட நீங்க விலை மதிக்க முடியாத மாணிக்கம், நீங்க விலை மதிக்க முடியாத உயர்ந்த மனிதருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அணுகுமுறை சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் இருந்த அணுகுமுறை, அதனால நபி தோழர்கள் நபி அவர்களோடு சூழ்ந்து இருந்தாங்க. யாரும் அவங்களை விட்டு விரண்டு ஓடல, நபி அவர்களோடு இணைந்திருக்கவே விரும்பினாங்க சஹாபாக்கள். ஏன்? நபியுடைய வஃபாத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியலைங்களே. அப்படின்னா எந்த அளவுக்கு நபியோட அவங்களுடைய சொஹபத் இருந்திருக்கும், நட்பு இருந்திருக்கும். உமர்லான்னு சொன்ன நிகழ்வு நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாராச்சும் நபி இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க தலையை வெட்டுவேன்னு நின்றாங்களே அப்படின்னா அந்த இழப்பு அவங்களால தாங்க முடியல இல்லைங்களா? இப்படிதான் சஹாபாக்கள் நபியர்களோடு பழகிய அணுகிய நடைமுறைகள். இந்த அழகிய நடைமுறைக்கு சொந்தம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அழகிய நடைமுறை இருந்துச்சு.
அப்ப அந்த மார்க்கத்தில் அந்த நபியே உயர்ந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அந்த உயர்ந்த நபியுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நம்முடைய அணுகுமுறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது சோழர்களை கணியத்துக்குள்ளே சிந்திச்சு பாருங்க. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அழகிய நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வர வேண்டும். யாரும் நம்ம பார்த்து முகம் சொல்லிக்க கூடாது. இந்த கொஞ்ச நேரம் அவரோட பேச மாட்டோமா, பழக மாட்டோமாங்கிற எண்ணம் உருவாகணும். அந்த மாதிரி தன்மைகளை நம்மளே நாம் உள்ளாக்கி கொள்ளணும். கண்ணியத்துக்குள்ளே சொல்க அல்லாஹ் அந்த மாதிரியான நற்குணங்களை, நபிகளுடைய அழகிய பண்புகளை, நல்ல அழகிய நடைமுறைகளை, அணுகுமுறைகளை வல்லநாயன் நம் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.